அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. மோடி அற்புதமான மனிதர் என டிரம்ப் புகழாரம். அமெரிக்காவில் டெஸ்லா உரிமையாளர் எலான் மஸ்க், இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமியுடன் பிரதமர் சந்திப்பு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸுடனும் மோடி ஆலோசனை. இன மோதல் நடைபெற்று வந்த மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். குறித்த காலக்கெடுவிற்குள் புதிய முதல்வரை பாஜக நியமிக்காததால் நடவடிக்கை. 60 ஆண்டுகால பழைய வருமான வரி மசோதாவுக்கு முடிவு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல். எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மெட்ரோ திட்டங்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் திமுக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம். எப்போதும் பிரதமரை மட்டும் தமிழ்நாடு எம்பிக்கள் குறை கூறுவதாக நிர்மலா சீதாராமன் கூறியதால் எதிர்ப்பு. டெல்லியில் உள்ள பாஜக எஜமானர்கள் ஆளுநரை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநருக்கு எதிராக மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என்று ஆளுநர் மாளிகை பதில். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசமிருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. இனி ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக மட்டும் செயல்படுவார் என அரசு அறிவிப்பு. துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என வீடியோ வெளியிட்ட ஆர்.பி. உதயகுமார். துரோகிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டுமென ஈரோடு பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியதால் பரபரப்பு. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தயார் என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்புண்டு என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் ஓர் அணியில் திரள வேண்டும் தான் நான் சொல்றேன். அது வித்தார் வித்தவுட் பழனிசாமியா என்பதை அங்குள்ள தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் புதிய பொறுப்பாளர்களை நியமித்த திமுக. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் நியமனம். நெல்லையில் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் விடுவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே தாவேக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டம். சென்னை YMCA மைதானத்தில் நடத்த அனுமதி கிடைக்காததால் முடிவு. 2 பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட். பாலியல் புகார் கொடுத்த பெண் காவலரும் கணவரும் தம்பதி போல் வாழ்ந்ததாக அதிகாரியின் மனைவி பரபரப்பு பேட்டி. மானாமதுரை அருகே பைக் ஓட்டியதால் கையில் வெட்டப்பட்டதாக இளைஞர் தரப்பில் புகார். ஆதிக்க சாதியைச் சேர்ந்த 3 பேர் கைது. உயர் சாதியினர் சாதி பெயரை சொல்லி கொடுமைப்படுத்துவதாக கண்ணீர். சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே நிறைவுற்ற மெட்ரோ சுரங்கப் பணிகளை ஆய்வு செய்த முதல்வர் ஸ்டாலின். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து நிலைகளிலும் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். IPS அதிகாரி மீதான குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி விமர்சனம். தேனி அருகே ஐயப்ப பக்தர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதல். 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சீமான் தொடர்ந்த வழக்கு. வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தேவர் மகன் குணா உட்பட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பாக மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் வழக்கு. நீதிமன்றத்தில் ஆஜராகி 1 மணி நேரத்துக்கு மேல் விளக்கம் அளித்த இசையமைப்பாளர் இளையராஜா. அமெரிக்க பொருள்களுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை அப்படியே தாங்களும் பின்பற்றுவோம் என அதிபர் டிரம்ப் உத்தரவு. இந்தியாவும் தப்பாது என பிரதமர் மோடியை சந்திக்கும் முன் டிரம்ப் திட்டவட்டம்.
இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரதமர் மோடி இருவரும் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணிக்கு சந்தித்தனர். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பை பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில் சந்தித்து வாழ்த்திய காட்சிகள்தான் இவை. 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டிரம்பை இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, அதிபர் டிரம்ப் அமெரிக்காவின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். அதிபர் டிரம்பை போலவே இந்தியாவின் நலன்களை உயர்வாக வைத்து பணியாற்றுவது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் அவர் கூறினார். मैं जैसे भारत के नागरिकों को वादा किया है कि मैं तीसरे टर्म में 3 गुना गति से काम करूंगा और मुझे विश्वास है कि राष्ट्रपति ट्रंप के साथ आने वाले 4 वर्ष हम भारत अमेरिका के संबंधों की गति में 2 गुना गति से काम करेंगे. தொடர்ந்து பேசிய டிரம்ப், பிரதமர் மோடி மிகச்சிறந்த தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். This is a terrific man. We're going to make some wonderful trade deals for India and for the US. இந்த சந்திப்பின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வாஷிங்டனில் பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அரசின் செயல்துறை தலைவரும் டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் தனது குடும்பத்தினருடன் சந்தித்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. வாஷிங்டனில் உள்ள பிளேர் ஹவுஸில் பிரதமர் மோடியை எலான் மஸ்க் சந்தித்து பேசினார். அப்போது விண்வெளி, தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும், குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற இந்தியாவின் சீர்திருத்த முயற்சி குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடிக்கு எலான் மஸ்க் நினைவு பரிசு வழங்கிய நிலையில் எலான் மஸ்கின் குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி பரிசு பொருட்கள் வழங்கினார். எலான் மஸ்கை தொடர்ந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபரான விவேக் ராமசாமியையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதேபோன்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதில் சர்வதேச பாதுகாப்புக்கான சவால்களை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு பதிலுக்கு அதே அளவு வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் சட்டத்தில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், அமெரிக்க பொருட்களுக்கு சில சிறிய நாடுகள் கூட அதிக வரி விதிப்பதாக கூறினார். ஆனால் இந்தியா அளவுக்கு அதிகமாக வரி விதிப்பதாக விமர்சித்தார். அதிக வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனத்தை இந்தியாவில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாகவும், அதனால் இந்தியாவிலேயே உற்பத்தி ஆலையை தொடங்க நிர்பந்தம் ஏற்பட்டதாக கூறினார். India traditionally is the highest, just about the highest tariff country. They charge more tariffs than any other country. And I mean, we'll be talking about that, but again, whatever they charge us, we're charging them. So it works out very well. It's very மற்ற நாடுகள் விரும்பினால் அமெரிக்காவில் மருத்துவம், கார் உற்பத்தி, செமிகண்டக்டர் போன்ற ஆலைகளை தொடங்கலாம் என்றும் டிரம்ப் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக எம்பிக்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. மனசுல திடத்தோட தமிழ பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க. அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, சும்மா இங்க கத்தாதீங்க. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து மாநிலங்களவையில் நிதியமைச்சருடன் திமுக எம்பிக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன வழங்கியது என்று வினவினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். அப்போது திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் பரபரப்பு நிலவியது. ஜல்லிக்கட்டு was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல, என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. சென்னை மெட்ரோ விரிவாக்கத்திற்கு 63,246 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 65 விழுக்காடு மத்திய அரசின் பங்கு எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் மத்திய பட்ஜெட்டில் எல்லா துறைகளுக்கும் உரிய நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், எந்த துறைக்கும் நிதி குறைக்கப்படவில்லை என்று விளக்கமளித்தார்.
மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பழைய சட்டத்தில் கணிசமான மாற்றங்கள் செய்யப்பட்டு எளிமையான நடைமுறைகளுடன் அனைவருக்கும் புரியும் வகையில் புதிய மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் அதை SIMPLE எனும் வார்த்தையால் குறிப்பிட்டார். நெறிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு, சுருக்கமான நடைமுறை மற்றும் வெளிப்படையான தகவல்கள் அடங்கிய வரி சீர்திருத்த கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மசோதா குறித்து ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைக்குமாறும் கூறி அதற்கான தீர்மானத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்மொழிந்தார். இதையடுத்து மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிய சபாநாயகர் ஓம் பிர்லா வரும் மார்ச் 10ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு அன்றைய தேதிக்கு அவையை ஒத்திவைத்தார். இதன் மூலம் நடப்பாண்டின் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவு பெற்றது. 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்குகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே வக்பு சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டணி கட்சிகள் முன்வைத்த திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் மாநிலங்களவையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா விதிமுறைப்படி அவை செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். All the past reports have accompanied with the dissent. Why that should be deleted and how the chairman is entrusted with that power, the chairman of that committee, sir. So you have to come to our rescue. இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகள் தவறான வாதங்களை முன்வைப்பதாக குற்றம் சாட்டினார். रूल के मुताबिक JPC रिपोर्ट पूरा का पूरा प्लस एनेक्शियर को भी कोई बिना संशोधन के काटाकाटी नहीं करके टेबल किया गया है. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளி செய்த நிலையில் நிதானத்தை இழந்த அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் அமைதியாக இருங்கள் என்று ஆவேசமாக கூறினார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் அவையை விட்டு வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழு அறிக்கையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கரிடம் புகார் கடிதம் கொடுத்தனர். கலவரத்தால் கொந்தளித்து வரும் மணிப்பூர் மாநிலம் மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மெய்தி, குய்கி ஆகிய 2 பிரிவு மக்களிடையே கலவரம் நீடித்து வருகிறது. கலவரத்தை கட்டுப்படுத்துவதில் மணிப்பூர் பாஜக அரசு தோல்வி அடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் வன்முறையை தூண்டும் விதமாக முதல்வர் பிரேம் சிங் பேசியதாக ஆடியோ வெளியான சூழலில் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பிரேம் சிங் தனது முதல்வர் பதவியை திடீரென கடந்த 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். முதலமைச்சர் இல்லாததால் 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற காலக்கெடு பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சரை பாஜக தேர்வு செய்யாததால் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ள உத்தரவில் மணிப்பூர் ஆளுநரின் பரிந்துரை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் ஆட்சியின் கீழ் இந்தியாவின் கூட்டாட்சி முறை ஆபத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மாநில அரசு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவியின் செயல்பாடுகளை விமர்சித்து தி இந்து ஆங்கில நாளிதழில் தலையங்கம் வெளியானது. இதனை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அரசியல் அமைப்புக்கு முரணான அத்துமீறல்களை ஆளுநர் செய்து வருவது தி இந்தி நாளிதழின் தலையங்கத்தில் சரியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும், எனவே அவர் ஆளுநர் பதவியில் தொடர தார்மீக அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி செய்தித்தாள்கள் மற்றும் அரசியல் அமைப்பு நிபுணர்கள் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் கண்டித்த போதும் டெல்லியில் உள்ள பாஜக எஜமானர்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் ஆளுநரை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக ஊடக பக்கத்தின் மூலம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது என்று கவலை தெரிவித்துள்ளது. பாரபட்சம் நிறைந்த ஒரு நாளிதழின் கருத்துக்களை தனது விரக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்தி இருப்பது பரிதாபத்திற்குரியது என்றும் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டு அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன் மற்றும் பொன்முடி ஆகியோரிடம் இருந்த இலாகாக்கள் மாற்றப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் வகித்து வந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வனத்துறையுடன் சேர்த்து காதி கிராம தொழில்கள் வாரியத்துறையையும் அமைச்சர் பொன்முடி கவனிப்பார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் புல்லட் பைக் ஓட்டியதால் அவரது கையை வெட்டியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலப்புடவூரைச் சேர்ந்த 19 வயதான இளைஞர் அரசு கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவரது குடும்பத்தினர் புதிதாக வீடு கட்டி வாழ்ந்து வருவது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வினோத், ஆதீஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகியோருக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பு மாணவனின் சித்தப்பா புல்லட் பைக் வாங்கியுள்ளார். அது பிடிக்காத வினோத் உள்ளிட்ட 3 பேரும் அந்த பைக்கை மறுநாளே அடித்து உடைத்துள்ளனர். இந்நிலையில் புதன்கிழமை மாலை இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவனை வழிமறித்த வினோத் உள்ளிட்ட 3 பேரும் தங்கள் முன்பு எப்படி புல்லட் பைக் ஓட்டலாம் என கூறி அவரது 2 கைகளையும் வெட்டியதாக புகார் எழுந்துள்ளது. வாழ முடியாது, இருக்க முடியாது, என் மகனுக்கு எனக்கு நல்ல நீதி கொடுக்க தமிழக முதலமைச்சர் எனக்கு குடும்பத்துக்கு இது சும்மா விடக்கூடாதுதான். கீழ் அதிகாரம் வண்டியில வேணா மேட்ச் அதிகாரம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி மறைச்சு ஆதிஸ்வரன், வல்லரசு, வினோத் 3 பேரும் கையில வெட்டி அவனை கொல்றதுக்கு முயற்சி. இது தொடர்பாக வினோத், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகிய 3 பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் புல்லட் பைக் ஓட்டியதால் அவரது கையை வெட்டியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பட்டப்பெயர் வைத்து அழைத்ததால் தான் தாக்குதல் நடந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சாதி பெயரை சொல்லி தன்னை ஆயுதத்தால் வெட்டியதாக குற்றம் சாட்டினார். வீடு கட்டி புல்லட் வாங்கி வாழ்ந்து வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாற்று சாதியினர் தங்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார். எப்ப பார்த்தாலும் வாள் எடுக்க விரட்ட மையம் தண்ணிக்கு போனா கொல்ல வெட்டுறம்னு போறாங்க, இங்கிட்டு காலேஜ் போனா வெட்டுறம்னு போறாங்க, மானாமரத்தை போயிட்டா வெட்டுறம்னு போறாங்க. நாங்க பயந்து இருக்கோம், வீட்டை உடைக்க வாசலை உடைக்க. நான் சொன்னா என்னைய வெட்ட வராங்க. இது தொடர்பாக காவல்துறை அளித்த விளக்கத்தில் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகியோர் அப்பகுதியில் உள்ள சமுதாய கூடம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் அவர்களுடன் மாணவர் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் வினோத்குமாரின் பட்டப்பெயரை அலாட் என்று இளைஞர் கூறியதால் ஆத்திரமடைந்த வினோத்குமார் தான் வைத்திருந்த வாளால் தாக்கியதாகவும் இதையடுத்து 3 கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.